பேசின பேச்சுக்கு வேற யாராவது இருந்திருந்தா நான் சும்மா விட்டுட்டு வந்திருக்கவே மாட்டேன். என்ன பண்றது, நம்ம தேனை நினைச்சுதான் அமைதியா இருக்கேன். உலகத்துல எப்படியாப்பட்ட ஆளுகளை வேணாலும் சமாளிச்சிடலாம், ஆனா பணத்தாசை பிடிச்சவங்கள சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா. ஆனா என்ன பண்றது, நம்ம தேனுக்கு மாமாவை ரொம்ப பிடிச்சு போச்சு. மாமா ரொம்ப நல்லவரா இருக்க போய் தான் எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சும் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் அமைதியா இருந்தேன். இல்லனா இந்த கல்யாணத்தை நடக்கவே விட்டுருக்க மாட்டேன். நான் வீட்டுல விளக்கேத்தும் போதெல்லாம் நீயும் தேனும் சேர்ந்து நிப்பீங்க. இப்ப அந்த வீட்டுல அவளை விளக்கேத்த விட்டுருப்பாங்களான்னு தெரியலையே. ஏதாவது ஒண்ணு பேசி சரி பண்ணிடலான்னு நானும் ட்ரை பண்ணேன். நீதான் என்ன பேச விடாம தடுத்துட்ட. இல்ல மீனாட்சி, இல்ல. சம்பந்தம் பண்ண வீட்டுல அப்படியெல்லாம் பேசக்கூடாது. நாம என்னதான் நியாயத்தை எடுத்து சொன்னாலும் அவங்க தப்பு பண்ணிருக்காங்கன்னு ஏத்துக்கிற மனநிலைமை எல்லாருக்குமே இருக்காது. நீ கேக்குற ஒவ்வொரு கேள்விக்கும் தேனுதாமா பதில் சொல்லணும். அதான் உன்னை தடுத்து அங்கிருந்து கூட்டிட்டு வந்துட்டேன். எனக்கும் புரியுதுமா, சம்பந்தம் பண்ணிருக்கிற வீட்ல கொஞ்சம் விட்டு கொடுத்துதான் போனோம். ஆனா ரொம்ப விட்டு கொடுத்தா தலைக்கு மேல ஏறி உட்கார்ந்து மிளகா அரைப்பாங்கம்மா. இத்தனை நாள் நீ கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் எங்களை வளர்த்திருக்க, உனக்கு ஒரு தைரியம் இருக்கும். என்ன படிக்க வச்சிருக்க, நான் படிச்சிருக்கேன், வேலைக்கு போயிருக்கேன், எனக்கும் தைரியம் இருக்கு. ஆனா தேன்மொழி அப்படியா? அவ நம்ம வீட்டுக்குள்ளேயே வளர்ந்தவம்மா. அவங்க பித்தலாட்டம்லாம் அவளுக்கு புரியுமானே எனக்கு தெரியல. அவ எல்லாரையும் ரொம்ப ஈஸியா நம்பிடுவா. அதான் அவளுக்கு இன்னும் கொஞ்சம் தைரியம் வர மாதிரி பேசிட்டு வரலான்னு நினைச்சேன். ஆனா அது முடியாம போயிடுச்சு. அவங்களெல்லாம் அவ எப்படி சமாளிக்க போறானே தெரியலம்மா. ஆமா மீனாட்சி, அந்த அப்பத்தாதான் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசுறாங்க. ஆனா தேனோட மாமியார் ஓரளவுக்கு நல்லவங்க தான். அவங்கள நம்பி நம்ம தேனை அங்க விடலான்னு நினைக்கிறேன். அந்த அப்பத்தாவை எதிர்த்து அத்தையும் மாமாவும் பேச முடியும்னு எனக்கு தோணலமா. அந்த அப்பத்தா ஒரு சர்வாதிகாரி மாதிரிதான் இருக்கு. ஆனா அக்காவை ஏதாச்சும் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோ, ஏன் அப்புறம் நீ தடுத்தாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். இல்ல மீனாட்சி, இல்லம்மா. நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல. நல்லதுதான் யோசிச்சிருக்கோம், நல்லதுதான் பண்ணிருக்கோம். அதனால தேனோட வாழ்க்கை நல்லபடியாதான் இருக்கும். இந்த மீனாட்சி அம்மன் தேனை நல்லபடியா பார்த்துப்பான்னு எனக்கு தோணுது.